Good evening, ma. இன்னைக்கு 9th sum பார்க்குறோம். Anand does not keep books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. பாருங்கம்மா, இதில் ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு காலம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு, செகண்டு கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், கேஷ் அட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கேஷ் அட் பேங்க்னு சொல்லிவிட்டு அவங்க டெபிட்டு க்ரெடிட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெபிட்னு கொடுத்தா க்ரெடிட்டில் போடணும், க்ரெடிட்னு கொடுத்தா டெபிட்டில் போடணும். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 5000 டெபிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே போடணும்? க்ரெடிட்டில் போடணும். அதுவே க்ரெடிட்னு சொல்கிறத டெபிட்டில் போடணும். ஓகே. கேஷ் இன் ஹேண்டு 3000, 4500. இது ஓப்பனிங், அது க்ளோசிங். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, 45,000. சன்ட்ரி டெட்டாஸு 1,90,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000, 80,000. லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000, 1,40,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து 1,70,000, 1,30,000. ஆனந்த் வித்ட்ரூ 60,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னு சொல்லிட்டாவே அது ட்ராயிங். ஓகேவா? ஹீ இன்ட்ரடியூஸ்ட் 17,000. ஹீ இன்ட்ரடியூஸ்னா என்ன அர்த்தம்? அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேவா? ஆஸ் கேபிட்டல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன் என்னது? விரிவாக்கம் செய்யறதுக்கு. அப்படின்னா அது என்னது? அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேவா? கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் 5% டெட்டாஸ். ஓகேவா? அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10%. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெட்டாஸ்க்கு ஒரு 5% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதே போல் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் ஒரு 10% போட சொல்கிறாங்க. இப்போது ஓப்பனிங் கேல்குலேஷன் அப்போது இந்த டெப்ரிசியேஷனோ அல்லது ப்ரொவிஷன் ஃபார் டெட்டாஸோ வராது. ஏன்னா அந்த வருஷம் முடிஞ்சது உடனே இந்த ஓப்பனிங் கேபிட்டல் தயாரிக்கிறாங்க. அதனால் ஓப்பனிங் கேபிட்டலில் இந்த கேல்குலேஷன் நம்ம எடுத்துக்கூடாது. க்ளோசிங் கேபிட்டலில் தான் இந்த ப்ரொவிஷனும் டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷனும் போடணும். சரிங்களா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, வாங்கம்மா பார்க்கலாம். இப்போது கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு தான் வரும். அப்போ 3000 கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓப்பனிங்கில், அதனால் 3000 போட்டுருக்கோம். இப்போ கேஷ் அட் பேங்க் பாருங்கம்மா, இங்கே டெட்டாஸ்னு கொடுத்துருக்காங்க. டெபிட் சொன்னாங்கன்னா க்ரெடிட்டில் போட்டுக்கணும், அதனால் இங்கே நம்ம க்ரெடிட்டில் போட்டிருக்கோம். சரியா? கேஷ் அட் பேங்க் வந்து 5000. டெட்டாஸ் எவ்வளவு? 1 lakh. அதே போல் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளவு? 35,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு? 80,000. லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஓகேவா? இங்கே பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,70,000. அது போட்டுட்டு இப்போது க்ரெடிட் ஃபுல்லாக கூட்டும்போது we will get only 3,63,000. சரியா? அந்த 3,63,000லேருந்து இங்கே சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளவு? 1,70,000. அதை லெஸ் பண்ணும்போது we will get 1,93,000. இது வந்து எங்கே கம்மியாக இருக்குன்னா டெபிட் சைட் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்குது. சரியா? அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோமா? 1,93,000. ஓகேவா? போட்டுட்டோம், டோட்டல் போட்டோம், 3,63,000 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வி ஃபவுண்ட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து க்ளோசிங் கேபிட்டல் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? இப்போது கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல்மா. இப்போ கேஷ் இன் ஹேண்டு கொடுத்தோம் 4,500. இப்போது கேஷ் அட் பேங்க் பாருங்கள், 60,000 வந்து இங்கே க்ரெடிட்னு சொல்லியிருக்கோம். க்ரெடிட்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட்டில் போடணும். ஸோ கேஷ் அட் பேங்க் 60,000 டெபிட்டில் போட்டுக்கோ. அடுத்தது டெட்டாஸ், நம்ம ஏற்கனவே ப்ரொவிஷன் இருக்குது. சரிங்களா? அதுக்கு எத்தனை சொல்லியிருக்காங்க? 5% ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டாஸை வந்து இன்னர் காலத்தில் 90,000 போட்டுக்கிட்டு அதுக்கு 5% கண்டுபிடிக்கிறோம். 5% கண்டுபிடிக்கும்போது எவ்வளோ வருது? 4,500 நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த 90,000ல் இருந்து அந்த 4,500 லெஸ் பண்ணால் நமக்கு 85,500 கிடைக்குது. அதை அவுட்டர் காலத்தில் போட்டாச்சு. அடுத்தது ஸ்டாக் வந்து 45,000. அடுத்தது பாருங்கம்மா, பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரியோடைய வேல்யூ எவ்வளவு? 80,000. அதில் ஒரு 10% டெப்ரிசியேஷன் அலாட் பண்ணுறோம். சரியா? அப்போது 80,000க்கு 10% கண்டுபிடிச்சா 8,000. ஓகேவா? அப்போ அந்த 80,000லேருந்து இந்த 8,000 லெஸ் பண்ணும்போது we will get 72,000 போட்டாச்சு. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோமா? 1,40,000. அதை போட்டாச்சு. இப்போது ஃபுல்லாக டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணும்போது நமக்கு 3,47,000 வருது.
அதில் இருந்து இப்போது டெபிட் சைடில் கேஷ் அட் பேங்க்கும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் இருக்குது. எவ்வளோ இருக்குது டோட்டல் பண்ணால் 1,90,000 வருது. இப்போது இந்த 3,47,000லேருந்து இந்த 1,90,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1,57,000. எங்கே கம்மியாக இருக்குது? டெபிட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு க்ளோசிங் கேபிட்டல். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த டோட்டலான 3,47,000 போட்டாச்சு. ஓகேவா? இப்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? பார்க்கலாம் வாங்க. இப்போ கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு ஃபார்மேட் உண்டு. ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் சைடில் க்ளோசிங் கேபிட்டலும் ட்ராயிங்ஸும் வரும். டெபிட் சைடில் ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலும் வரும். சரி, ஃபார்மேட்டை முதல்ல போட்டுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோமா? 1,57,000 கண்டுபிடிச்சோம். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1,93,000. ஓகேவா? அப்போ ட்ராயிங்ஸு 60,000, அடிஷ்னல் கேபிட்டலு 17,000. இப்போது க்ரெடிட் சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 2,17,000 கிடைக்குது. இந்த பக்கம் வந்து டெபிட் சைடை கூட்டும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 2,10,000 கிடைக்குது. இப்போது 2,17,000 இருந்து 2,10,000 லெஸ் பண்ணால் we will get 7,000. எங்கே கம்மியாக இருக்குது? டெபிட் சைட் கம்மியாக இருக்குது. டெபிட் சைட் கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால்டு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்னு போட்டு 7,000 போட்டுக்கோங்க. டோட்டல் வந்து 2,17,000 போட்டுக்கோங்க. அவ்வளோதாம்மா சம்மு. ரொம்ப ஈஸிப்பா இது. பாருங்கள்.